மேக சந்தேசம் சீரியல் சாட்டர்டே அண்டு மண்டே இது பார்க்கலாம். கேபி மீரா ஏன் இன்னும் தண்ணி எடுத்துகிட்டு வரல அப்படின்னு வராரு. இல்லைங்க, ஏதோ ஒரு மூட்டை உருண்டிட்டு வருது, அது என்னன்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க. ஐயோ, இவளுக்கு என்ன சொல்கிறது, எப்படி புரிய வைக்கிறதுனே சொல்கிறது, எதுக்கெடுத்தாலும் இவளுக்கு சந்தேகம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே கேபி தடுக்கிறாரு. வா போகலாம், அது வேற ஒன்றும் இல்லை, உன் அண்ணி அபூர்வா இருக்கால, அவள் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வேஸ்ட்டு பேப்பர்ஸுங்கள்லாம் இப்படி மூட்டை கட்டி வச்சு வருஷத்தில் ஒரு நாளைக்கு விற்பா, அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. மீரா போன உடனே அந்த பாய் மூட்டையை எடுத்துக்கிட்டு நேராக சுடுகாட்டுக்கு வந்துடுறாங்க. அபூர்வா இவங்க 2 பேருமே சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே தோண்டுங்க, அங்கே தோண்டுங்க, போய் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க, புதைங்க அப்படின்ற மாதிரி. சித்தியும் நட்சத்திராவும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்பாடா புதைச்சிட்டோண்டாப்பா சாமின்னு சொல்லிட்டு 3 பேருமே நிம்மதியோடவும் டயர்டாகவும் போயிட்டுருக்காங்க காரில். நைட்டு கான்ஸ்டபிள் சாப்பாடு எடுத்துகிட்டு பூமிக்கு கொடுத்து, இந்தாம்மா சாப்பிடு, உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்குது, கையை அவுத்து விடுறாரு சாப்பிட்றதுக்காக. இவ ரொம்ப பசி போல இருக்கு, நல்லா பிசைஞ்சு சாப்பிட நேரத்தில் அந்த கையை பிடிச்சிட்டு, என்ன ரொம்ப பசியாக இருக்கா, எனக்கு கூட ரொம்ப பசியாக இருக்குது, ஏன் பசியை நீ தீர்த்தினா நீ வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம், உன் தம்பிக்கிட்ட பேசக்கூட நான் ஃபோன் தரேன்னு சொல்ல, பிசைஞ்ச அந்த சாதத்தை அவன் முகத்தில் வீச, ஐயோ எரியுதே எரியுதே அப்படின்னு அவன் கத்தும் போது பக்கத்தில் இந்த லத்தியால் எடுத்து அவனை அடிக்கிறாங்க. அவன் சவுண்டை கேட்டு மற்ற கான்ஸ்டபிள்லாம் ஓடி வந்து, என்னம்மா நினச்சிட்டுக்கா, போலீஸே அடிக்கிற, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு கேட்க, அவன் என்ன பண்ணான்றத பூமி சொல்கிறா. உடனே லேடிஸ் போலீஸோ அந்த கான்ஸ்டபிளை திட்டிட்டு பூமி கிட்ட, சார்கிட்ட சொல்லாதம்மா, எங்கள் வேலை போயிடும் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. பணத்தை புதைச்சிட்டு டயர்டா வந்துட்டு இருந்த அபூர்வா சடனா பிரேக் போடுறாங்க. எதுக்கு இப்படி பிரேக் போடுற அப்படின்னு சித்தி கேட்க, ஆப்போசிட்ல பாருன்றாங்க. ஆப்போசிட்ல ககன் காரை குறுக்கே நிறுத்திட்டு அது மேல உக்காந்து இருக்காரு. இவனை என்ன பண்றான் பாரு அப்படின்னு இறங்கி வராங்க 3 பேருமே. டே, என்னடா நினைச்சிட்டு இருக்க, எதுக்குடா எங்களை போக விடாம இப்ப குறுக்க நிப்பாட்டிட்டு இருக்க, உன் காரு என்ன பிளானோட இங்க இருக்க அப்படின்னு அபூர்வா கேட்க, சிம்பிள், பூமி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் அப்படின்றார். உனக்கு என்ன மூளை வேலை செய்யலையா, அரெஸ்ட் ஆனவங்க எங்க இருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க, ஏன் நாளைக்கு வெயிட் பண்ணினா கோர்ட்ல கூட அவளை நீ பார்க்கலாம், இவ்வளோ காமன் சென்ஸ் கூட இல்லையா உனக்கே, போ எங்க காணமோ அங்க போய் தேடு அவளை அப்படின்றாங்க. சரி, என் வீட்டுக்கு போதைப் பொருள் எப்படி வந்துச்சு அப்படின்னு ககன் கேட்க, உடனே அபூர்வாவோ, எனக்கு என்ன தெரியும், நீ தான் அந்த பிஸ்னஸ் பண்ணதா இன்ஃபர்மேஷன் வந்ததோ என்னவோ, நீ வச்சியோ இல்லை அவோ வச்சாலோ, ஏண்டா என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்க, உடனே ககனோ, திரும்பவும் நான் கேட்குறேன், போதைப்பொருள் என் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு திரும்பவும் கேட்க, எரிச்சல் அடைஞ்ச சித்தியோ, என்ன தம்பி நீ கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கப்பா, பூமி என்னவோ எங்களுக்கு வீடை சுற்றி காட்டும் போது நாங்கள் என்னவோ வைர நெக்லஸை எடுத்துட்டு அதில் போதைப்பொருள் வச்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்கிய அப்படின்னு உடனே அபூர்வாக்கு ஷாக்கடு. இங்கே பாரு ககன், எங்கள் சித்தி ஏதோ உளறாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு உடனே ககன் கேட்குறாரு. சரி வீடு, என் பூமி எங்க அப்படின்னு கேட்குறாரு. அவள் எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பா, போய் தேடு அப்படின்றாங்க. அப்படியா, உண்மையா என்ன நடந்தது நான் சொல்கிறேன், இப்போ நீ கேளுன்னு ககன் சொல்கிறாரு. போதை பொருள் எங்கள் வீட்டில் வச்சது நீ, அதே மாதிரி போலி வேஷத்தில் சூர்யாவோட ஆளுங்க பூமியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மொத்தத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பூமியை கிட்னாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ன உடனே அபூர்வாவோ, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கற்பனை செஞ்சுக்கோடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடு, வேணும்னா கோர்ட்டில் கூட கேஸை போட்டுக்கோ, அபூர்வானா என்ன நினச்சிட்ட அப்படின்ன உடனே ககன், நான் ஒன்று பெருசாக நினைக்கல, சொந்த மருமகனையே கொன்ன துரோகியாக நினைக்கிறேன் உன்னை அப்படின்ன உடனே 3 பேருக்குமே ஷாக் ஆகுது. ஓ, இது கூட உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சித்தி உளர, பலான்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. எல்லாம் உன்னால தான், நீ எனக்கு அசிஸ்டண்டா இல்லை அவனோட ஆளா அப்படின்னு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க சித்தியை. இமேஜை டேமேஜ் பண்ண நினைக்கிற உன்னோட எண்ணத்தை எப்பவுமே நான் நடக்க விட மாட்டேன்னு அபூர்வா சொல்ல, எப்போத்திக்கே என்ன, இப்போத்திக்கே நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழியை பாருன்றாரு. செர்ரியை அவங்க எப்படி வீட்டில் அடித்து கீழே தள்ளினாங்கன்ற வீடியோவை காட்டுறாரு. அப்படின்னா என் வீட்லேயே நீ கேமரா வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்க, ஆமாம், உன்னை மாதிரி ஆளுங்க கிட்டேருந்து எங்கள் ஆளுங்களை காப்பாற்றிக்கணும்னா கேமரா வச்சு தான் ஆகணும், எப்போவே நான் அலாட்டாக இருக்கணும்ல அப்படின்றாரு. சரிடா, இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கூட, கோவத்தில் அடித்தா அவன் செத்து போயிட்டான்னு என் லாயரை வச்சு நான் வாதாடிட்டு ஈஸியாக வெளில வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆக்சிடெண்ட்டாக நீ சாவடிச்சா வெளில வந்துடலாம், அது ஈஸி தான், ஆனால் அது யாருக்குமே தெரியாமல் நீ புதைச்சிருக்கியே, அதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த வீடியோவும் காட்டுறாங்க. அவங்க புதைச்ச வீடியோவும் எடுத்து வச்சிருக்காரு போல இருக்கு, அந்த வீடியோவும் காட்டுறாங்க. இப்போ சொல்லு, பூமி எங்கன்னு கேட்குறாரு. அபூர்வா அமைதியாக நிற்க சித்தி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, சொல்லுமா சொல்லுமாட்டு. இல்லை, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பட்டுமா இந்த வீடியோவை அப்படின்னு கேட்க, ஷூட்டிங்கு கொடுக்குற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதில் தான் பூமியை மறைச்சி வச்சிருக்கான் அந்த சூர்யான்னு சொல்லிடுறாங்க. ககன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போகிறாரு.
போகிற வழியில் சாரதா ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா ஆச்சு, பூமி பற்றி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கேட்க, எல்லாமே தெரிஞ்சதுமா, அவங்க எங்கே இருக்கான்னு காலையில் பொழுது விடியறதுக்குள்ளே அவளை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. சாரிம்மா, நீ எவ்வளோ அடித்து கேட்டாலும் நான் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் அவனோட கண்ட்ரோலில் இருந்தேன். அவன் தான் பூமியை கடத்தியிருக்கான். போதைப்பொருள் வச்சது கூட அபூர்வா தான் நம்ம வீட்டில் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதுக்குள்ளேயே அபூர்வா சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பூமியை மறைச்சி வச்சிருக்க இடத்த நான் ககன் கிட்ட சொல்லிட்டேன், அவன் வந்து சேர்றதுக்குள்ள பூமியை கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்ல, உடனே சூர்யா 2 பேரையும் சேர்த்து நான் கொலை பண்ணிடுறேன் விடுங்க அப்படின்றாரு. ககன் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்க இருக்கிற போலீஸுங்கெல்லாம் அடிச்சுட்டு பூமியை போய் காப்பாத்துறாரு. ககன் பூமியோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு உடனே வா பூமி போலான்னும் போது ககனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவ ஓடுறா. பூமி பின்னாடியே ககனும் ஓடி வராரு. அந்த நேரத்துல கார்ல வந்து இடிச்சிடுறான் இந்த சூர்யா. என்னடா ககன், பூமியோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்ட போல இருக்கு, ஓடி வந்து மாமான்னு கட்டி பிடிக்கிறத விட்டுட்டு அவ எதுக்கு ஓடுறான்னு தெரியாமையே ஓடின்னு இருக்கியா? உன் மேல வெறுப்பை வளர்த்து விட்டுருக்கேன்டா அவளுக்கு. நீ உன்னை பார்த்தாலே அவளுக்கு அவ்வளோ அருவருப்பா இருக்கு, அதனால தான் உன்னை பார்க்க பிடிக்காம ஓடுறாடா அப்படின்றாரு. உங்க 2 பேரும் பிரிச்சதுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்டான்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் அரெஸ்ட் பண்ணது டூப்ளிகேட் போலீஸுன்னு தான் பூமிக்கு தெரியாதுடா, இந்த வீடியோவும் நான் காட்டினேன்டான்னு அந்த சிவாவை அடிச்சு விரட்டின வீடியோவை காட்டினதா சொல்றாரு. உன் மேல அவளுக்கு வெறுப்பு வரணுன்றதுக்காக தான் சிவாவை வீட்டை விட்டு வெளில அனுப்பு அப்படின்னு ஒரு பிளானை உங்ககிட்ட நான் கொடுத்தேன்டான்றாரு. சரிடா இருக்கட்டும்டா, நான் என் பூமிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு ககன் சொல்ல, அப்படின்னா அவ உயிரோடு இருக்கணும்ல நாளைக்கு அப்படின்றாரு. ஷாக்காய் அப்படியே நிக்கிறாரு ககன். அப்படியே உறைஞ்சி போயிருந்த ககனை பயங்கரமா அடிச்சிடறான். திரும்ப அடிக்கணும்னு ககன் நினைக்கும் போது அவருக்கு பூமியே வந்துட்டு வந்துட்டு போறா. பேசி கொஞ்சினது, செஞ்ச குறும்புங்க எல்லாமே மனசுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போறதுனால எல்லா அடியும் வாங்கிக்கிறாரு. நாரதா கேபிக்கு ஃபோன் பண்ணி வாங்க நம்மளும் போய் தேடலான்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்றதுனால கேபியும் சாரதாவும் நைட்ல தேடிட்டு இருக்காங்க, கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு ப்ரமோல பூமியோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக பாம்பு வச்சுருக்காங்க. ககன் வந்து காப்பாற்றும் போது பூமியும் ககனும் சாகணுன்றதுக்காக இது பிளான் பண்ணி சூர்யா செஞ்சிருந்த வேலை. அந்த ஜாக்கெட்டை வந்து கேபி தான் கட்டுற மாதிரி காட்டுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.